ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் இருக்கக்கூடிய கார்னிக் செக்ஷன்ஸை எப்படி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விசுவலைஸ் பண்ணி டீச் பண்ணலாம், அதே நேரத்தில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி வந்து ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 வச்சு உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜியோஜிப்ரா கிளாசிக் 5 பயன்படுத்தி கார்னிக் செக்ஷன்ஸை எப்படி வந்து விசுவலைஸ் பண்ணலாம், அதிலிருந்து பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலாவை எப்படி காட்டலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய வியூவில் போயிட்டு என்னுடைய 3D கிராஃபிக்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த 2D கிராஃபிக்ஸ் எனக்கு வேண்டாம், ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு தேவையான 3D கிராஃபிக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ரெட் கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், க்ரீனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ், அண்ட் ப்ளூவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இசட் ஆக்சிஸ். இது நம்ம இதை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம். அப்படியே மவுஸை வச்சு ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்புட்ஸாக தான் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ஆரிஜின் எடுத்துக்கிறேன், 0,0 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஏங்கிற பாயிண்ட் இங்கே வந்துடுச்சு. அடுத்து ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்க போகிறேன். என்ன பாயிண்ட்டுன்னா 0,0,2ன்னு எடுத்துக்கிறேன், என்ட்ரு கொடுக்குறேன். இது பிங்கிற பாயிண்ட்டு, இது ஏ, இது பி. அடுத்து இன்னொரு பாயிண்ட் நான் எடுத்துக்க போகிறேன். என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,0,-2 நான் எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ எனக்கு தேவையான 3 பாயிண்ட் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து கோன் வேணும். அதனால் இந்த டூல்ஸில் போயிட்டு கோன் எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். பாருங்கள், ஜியாமெட்ரிக் சாலிட் டூல்ஸில் போனீங்கன்னா இங்கே கோன் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த டூல் மேலே நீங்கள் மவுஸ் வச்சிங்கன்னா டூல் டிப்புன்னு சொல்லும். அதாவது அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லும். செலக்ட் பாட்டம் பாயிண்ட், தென் டாப் பாயிண்ட், தென் என்டர் த ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்கு. பண்ணுறேன்னா பாட்டம் பாயிண்ட் அப்படிங்கிறத நான் பின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். டாப் பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன். இதோட ரேடியஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன்னா 3ன்னு கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு ஒரு கோன் கிடச்சிருச்சு. அதே போல் என்னுடைய பாட்டம் பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிறேன், டாப் பாயிண்ட் ஏன்னு எடுத்துகிட்டு ரேடியஸ் நான் 3ன்னு கொடுத்து ஓகேன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ மூவ் டூலில் கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணி பாருங்கள். எனக்கு தேவையான கோன் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பிளேன் வந்து இதை கட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு 3 பாயிண்ட் வேணும். பாயிண்ட் டூவில் போயிட்டு இந்த பிளேன் மேலே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன், இந்த இசட் ஆக்சிஸ் மேலே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன், அடுத்து இந்த கோன் மேலே ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு. மூவ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், டி, எஃப் அண்ட் இ, இந்த 3 புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய ஒரு தளத்தை நான் வரைய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேன் த்ரூ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு டி, எஃப் அண்ட் இ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த 3 புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய ஒரு தளம் வந்து கிடச்சிருச்சு. இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த 3D கிராஃபிக்ஸ் பக்கத்துக்குடைய இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணால் அதோடைய ஆப்ஷன்ஸ் வரும். அதோடைய ஒபாசிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அதே போல் இந்த கோனை கிளிக் பண்ணி அதோட ஒபாசிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த கோனையும் நான் கிளிக் பண்ணி அதோட ஒபாசிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கள். இப்போது எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரிய வேண்டாம். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாத்தையும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதெல்லாத்தையும் நான் ஹைட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஈங்கிற பாயிண்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள், அனிமேஷன் ஆன் இருக்கும். அனிமேஷன் பண்ணி பாருங்கள், இந்த பிளேன் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த ஈ மேலே ரைட் கிளிக் பண்ணி அனிமேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த பிளேனும் இந்த கோனும் கட் பண்ணக்கூடிய இந்த இன்டர்செக்டிங் ஏரியா நமக்கு தெரியணும். நான் என்ன பண்ணுறேன்னா, இன்டர்செக்ட் டூ சர்ஃபேஸுங்கிற டூலை கிளிக் பண்ணிவிட்டு பிளேனையும் இந்த கோனையும் டச் பண்ணுறேன். அதே போல் இந்த கோனையும் இந்த பிளேனையும் கட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போது ஈங்கிற பாயிண்ட்டை அனிமேஷன் ஆன் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நமக்கு தெரியுது ஹைப்பர்போலா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேரபோலா, அப்புறம் எலிப்ஸ் அண்ட் சர்க்கிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேன் என்ன பண்ணிடலாம்னா நம்ம ஹைட் பண்ணிடலாம். அதே போல் இந்த ஆக்சிஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய 2D வியூவை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் 2D வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இதில் அந்த ஆக்சிஸ் நம்ம எனபிள் பண்ணிக்கலாம், கிரிட் நம்ம வேணுனாலும் எனபிள் பண்ணிக்கலாம். பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கார்னிக் செக்ஷன்ஸ் விஷுவலைஸ் பண்ணி காமிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸை ரொம்ப விரும்பி படிப்பாங்க. அதே நேரத்தில் மேக்ஸை ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியும்னா விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.